வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க. டெல்லியில் புதிய முதலமைச்சராக ஒரு பெண், அதனையும் தாண்டி பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ்க்கு ரொம்ப நெருக்கமானவங்க. அப்படி இருந்தால் தான் அந்த பதவிக்கு வர முடியும். அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம், ராகுல் காந்தி அவர்கள் இந்திய குடியுரிமை இருக்கா, பிரிட்டிஷ் குடியுரிமை வச்சுருக்காருன்ட்டு மறுபடியும் டெல்லி நீதிமன்றம் நேற்று ஒன்றிய அரசை கேட்டிருக்காங்க. அதே டைமில் ஏற்கனவே அலகாபாத் கோர்ட்டில் ஒரு கேஸ் இருக்குது, பெண்டிங்கில் இருக்குது, ராகுல் காந்தி மேலே பிரிட்டிஷ்காரர் அப்படின்ட்டு. இது ஏன் அப்பப்போ மேலே வருது, அப்படியே அமுங்குது? இதற்கு காரணம் என்ன? மறுபடியும் ஒத்தி வச்சுருக்காங்க. ஏற்கனவே நேஷனல் ஹெரால்டு வழக்கு இருக்குல்ல, அது ஒரு பக்கம் அப்படியே இருக்குது, இன்னும் வழக்கு முடிக்கப்படவில்லை. இதெல்லாம் எப்போனாலும் தூசி தட்டலாம். அதையும் தாண்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இன்றைக்கி பீகார். நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், அடுத்து ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் நேராக மேற்கு வங்காளம் போய் அங்கே பெட்டியை போட்டு அங்கே ஒரு 12 நாள் டேரா போட்டார். ஏன்னா அங்கே பிஜேபியை தோக்கடிக்கணும்னு, இது மம்தாவை தோக்கடிக்கணும்னு. ஆனால் வரக்கூடிய தகவல்கள் ஆர்எஸ்எஸ்க்கு அவ்வளோ உற்சாகமாக இல்லை. நம்ம ஏற்கனவே அதை பற்றி நம்ம நிறைய விரிவாக பேசிட்டோம். அதில் இன்னொரு அப்டேட் இருக்குது, இன்னொன்று விரிவாக பேசுவோம். ஆனால் என்னென்னா, இங்கே எடப்பாடி பழனிசாமி, ஸ்டாலின், விஜய் இப்படி நம்ம பேசிகிட்டு இருக்கிறதையும் தாண்டி அங்கே சென்ட்ரலில் இருக்கக்கூடிய செய்தி, ரொம்ப முக்கியமான செய்தி சில பேச வேண்டியதாகுது. அதில் ரொம்ப முக்கியமான செய்தி, பீகாரில் இன்றைக்கி பிஜேபி வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம். எப்பயுமே இல்லாத அதிசயமாக காங்கிரஸ் இந்த தடவை கொஞ்சம் உஷாராக இருக்காங்க அப்படிங்கிற நினைக்கத்தொகிற அளவுக்கு அவங்க சில வேலைகள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே காங்கிரஸ் இப்போ தான் உற்சாகமாக இருக்குதுன்னு நான் சொல்லலாம். ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்கிற மாதிரி ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, சோனியா காந்தி வேலை செய்வாங்க சார். இங்கே இருக்க காங்கிரஸ்காரங்க தூங்கிடுறாங்க. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் எப்படி இருக்குது? ஒரு காங்கிரஸ், அதாவது திமுக காங்கிரஸ் கூட்டணி, அதில் மாற்று கருத்து இல்லைங்க. திமுகவை நீங்கள் புகழுங்க. ஆனால் என்னைக்காவது ஈவிகேஎஸ் இளங்கோவனோ இல்லை முன்னாடி யாராவது தலைவர்கள் யாராவது எப்பயுமே திமுகவை புகழ்கிறதே வேலையாக இருக்குது. உங்கள் கட்சியை நீங்கள் நடத்துங்க, நீங்கள் திமுகவை புகழுங்க. ஒரு அளவு தான் எல்லாமே. ஒரு அளவுக்கு மீறி போனால் காங்கிரஸ் கட்சி நடத்துனீங்களா அப்படின்னு பேச்சு வருமா வராதா? இப்படி இப்போ எவ்வளவோ கட்சி இருக்குது. இப்போ என்ன நடக்குது? தமிழ்நாடு மாதிரி இப்போ தமிழ்நாடையாவது ஏதாவது ஆள் இருக்காங்க, போராட்டம் பண்ணுறாங்க. பீகார்லாம் காங்கிரஸுக்குன்னு ஒரு பேஸ் இருக்குது, உண்மையிலே இருக்குது பேஸு. ஆனால் என்னென்னா வேலையே செய்ய மாட்டுறாங்க. நேற்று ஆரம்பித்த பிரசாந்த் கிஷோர் அவர் 243 தொகுதிக்கு ஆள் போடுறாரு சார். காங்கிரஸ்காரங்க என்னாச்சுன்னா, சில இடத்துல ஆளே இல்லாத போது எப்படி சீட்டு கொடுக்க முடியும்? இஸ்லாமியர்கள் அதிகம் உள்ள ஒரு ஏரியாவில், அதாவது நம்ம நிதிஷ்குமார் இஸ்லாமியர்கள் அதிகம் உள்ள ஏரியாவுக்கு யாத்திரை போகிறார். இஸ்லாமியர்களுக்கான யாத்திரையினே பேர் இது. ஆனால் என்னென்னா, இஸ்லாமிய வாக்குகள் அவங்களுக்கு காங்கிரஸ் தான் விடும். அப்படிப்பட்ட காங்கிரஸ் என்ன முயற்சி எடுத்தது? அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட தலைவர் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்கன்னு தெரியல. அப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆட்டத்தை கலைச்சாணுங்கிற முடிவுக்கு காங்கிரஸ் வந்துருச்சு. ரொம்ப தெளிவாக ஒரு விஷயம் தான் சார். இன்றைக்கி பீகாரை பொறுத்த வரைக்கும் முன்னேறி செல்வது காங்கிரஸ் அல்ல. காங்கிரஸ் அடித்து தூங்கிட்டு இருக்கவங்களாம் காங்கிரஸ் அடித்து எழுப்பிட்டு கொண்டு போகிறது தேஜஸ்வி தான். அப்போ தேஜஸ்வி பிரியங்கா காந்தியிடம் சொன்ன ஆலோசனை என்ன? அதான் பரபரப்பாக பேசப்படுது. அநேகமாக அந்த ஆங்கில பத்திரிகையில் விரிவாக ஒரு கட்டுரை வேற போட்டிருக்காங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இது வரைக்கும் 4 பாத யாத்திரை முடிச்சிட்டார். ஊர் ஃபுல்லாக போய் யாத்திரை முடிச்சிட்டாரு நிதிஷ்குமார். அதுக்கு இருக்காமல் அவங்களுடைய துணை முதலமைச்சர் பிஜேபி அவர் ஒரு 2 யாத்திரை போயிட்டார். அமித்ஷா ஏற்கனவே என்னென்ன பண்ணணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு போயிட்டார். எப்பயுமே தேர்தல் அரசியல் உங்களுக்கு தெரியும். ஏன் பிஜேபி ஜெயிக்குதுன்னா, அமித்ஷா அந்த 17C20 இதை 2ஐயும் எடுத்து என்னென்ன தொகுதி இருக்குது, யார் இருக்கா, எல்லா விஷயத்தையும் அவங்க பண்ண. இதான் அவங்களுடைய அதாவது எலெக்ஷன் மிஷினரியை இப்படி தான் கையாளுவாங்க. இது எல்லாம் முடிஞ்ச உடனே என்ன நடக்கும்னா, இங்கே நம்ம காங்கிரஸ்காரங்க உட்காந்து பேச ஆரம்பிப்பாங்க. எப்படி பேச ஆரம்பிப்பாங்க டிவியில்? ஆமாம், பிஜேபி நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க, நாங்கள் இன்னும் கற்றுக்கணும். பயிற்சின்னு எத்தனை வருடங்களாக பயிற்சியிலே இருப்பீங்க. அப்போ ஒரு அளவு தாங்க அடி வாங்க முடியும். ரொம்ப அடி வாங்கினா தொண்டர்களே சோர்ந்து போயிருந்துமே பிஜேபி தான்ருவாங்க. ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபிக்கு அடி கொடுத்து மைனாரிட்டி ஆக்கிட்டோம். அதை தொடர்ந்து வரக்கூடிய தேர்தலில் எப்படி இருக்கணும் கொஞ்சம் யோசனை பாருங்கள். இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் என்ன ஆகுது? அடுத்து வரக்கூடிய தேர்தலே அவங்க நிற்கிறாங்க. மகாராஷ்டிராவில் காங்கிரஸுக்கு கிடைத்த அடி மிகப்பெரிய மரணடி. காங்கிரஸும் பாடம் கற்றுக்கணும், எல்லாரும் பாடம் கற்றுக்கணும். அவங்க எப்படி தேர்தல் அணுகிறாங்கன்னு. ஒரு சின்ன கட்சி 2%, 3% இருக்க கட்சி கூட விட மாட்டுறாங்க. எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வராங்க. இன்றைக்கி உத்தரப்பிரதேசம்னா உத்தரப்பிரதேசத்தில் என்ன ஆட்சி நடந்துகிட்ருக்குது? உத்தரப்பிரதேசத்தில் யோகி புல்டோசர் பாபாங்கிறாரு, கும்பமேளாவில் காமெடி பண்ணிகிட்டு இருக்காரு. இவ்வளவையும் தாண்டி எப்படி ஜெயிக்கிறாரு? கூட்டணி தான். தனியாக நிற்க சொல்லுங்கள் பார்ப்போம்.
சின்ன 2%, 3%, நிஷாந்த் பாட்டிக்கெல்லாம் 3.5%, அவங்களெல்லாம் உள்ளே இழுத்து அவருக்கு மினிஸ்டர். அப்போ அதிகார பரவல் அப்படிங்கிறத அவங்க என்ன மாதிரி எப்படி பண்ணுறாங்க? அவர்களுக்கு துணையாக ஏன் பட்டியலின அமைப்புகள் போகுது? பட்டியலின அமைப்புகளுக்கு அதிகாரம் வேணும், அதிகாரத்தை கொடுக்குறாரு, கொடுத்து அவங்கள வச்சுக்கிறாரு கூடவே. இதை ஏன் நீங்கள் செய்ய தவறுறீங்க? இவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிறாங்க. இவங்க கூட்டணி இருக்கா இல்லையான்னு தெரியறதுக்கே கடைசி நேரம் காங்கிரஸை பற்றி சொல்கிறதுக்கு ஒரு விஷயந்தான். அது எலெக்ஷன் டேட்லாம் அறிவித்து அவங்க வந்து என்றைக்கு வேட்புமனு தாக்கல் கடைசி நாளும் அன்றைக்கி தான் வேட்புமனு தாக்கலே பண்ணுவாங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம மயிலாடுதுறையில் சுதான்னு ஒரு கேண்டிடேட், அவங்கள கடைசி எவ்வளோ நாளுக்கு அப்புறம் போடுறாங்க. எப்படிங்க வேலை செய்ய முடியும்? திமுக எப்படி வேலை செய்யும்? என்ன நினைக்கும் திமுக? நம்மளாம் வேலை பார்த்துட்டு போயிட்டுருக்கோம், கடைசி நேரத்தில் போடுறாங்க. இப்போ காங்கிரஸை வந்து திமுக வந்து திட்டுது, எக்ஸ்ட்ரா லைக்குதுன்னா சொல்ல தான் செய்வாங்க. நீங்கள் அப்படி இருக்கிறது அப்படி. அப்போ நம்ம எல்லோரும் நினைக்கிறோம் பீகார் முடிஞ்சு போயிடும் அப்படின்னா, பீகார் முடியாததுக்கு ஒரு காரணம் நானும் அதான் யோசிக்கிறேன். ஏன்னா பீகாருக்கு வந்து வழி வந்து காங்கிரஸுக்கு இல்லை, தேஜஸ்வி அவர் தான் முதலமைச்சர் வரப்போகிறார். எப்பயுமே காங்கிரஸை முன்னிறுத்தி நின்றால் அந்த ஏரியா சரியாக வராதுங்க. நீங்கள் காங்கிரஸுக்கு சப்போர்ட்டாக நம்மளும் பேசுகிறோம், என்ன பண்ணுறது? அதுக்கு உதாரணம் மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் நிறையா சீட்டு ஜெயிச்சா இருந்தாலும் நிறையா சீட்டு கூட நிற்கல அவங்க. ஏன்னா இவங்களுக்கு நிறையா குட்டு கொடுத்தாங்க உத்தவ். அங்கே முதலமைச்சர் கேண்டிடேட் அப்படின்னு முன்னிறுத்தப்படுவது உத்தவ் தான். நீங்கள் சொல்லுங்க, சொல்லாமல் விடுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹரியானாவில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஒரு ஒரு காங்கிரஸ்க்கு வேட்பாளர் தான் நிற்பாங்க, அங்கே தோத்தாங்க. ஆனால் என்ன சிக்கல் வருது அப்படின்னா, நீங்கள் எந்தெந்த ஏரியாவில் காங்கிரஸ் வலிமையாக இருக்குதோ, அது ஹரியானாவாக இருந்தாலும் சரி, அது வந்து மகாராஷ்டிரா இருந்தாலும் சரி, அங்கே பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் பெர்ஃபார்ம் நல்லா பண்ணாது. ஆனால் காங்கிரஸுக்கு பின்னால் ஒரு தூண்டுகோல் இருந்து வச்சுக்கோங்களேன், காங்கிரஸ் ஒழுங்காக வேலை செய்யும். அதுக்கு உதாரணம் வந்து பீகாரை சொல்லலாம். நீங்கள் மேற்கு வங்காளத்தில் கூட பார்த்தீங்கன்னா பிஜேபி மம்தா இருந்தால் பிஜேபி தோற்றுரும். அதேமாதிரி தேஜஸ்வி பிஜேபி இருந்தால் பிஜேபி தோற்றுரும். ஏன்னா தேஜஸ்விக்கு இதுதான் வேலை, காங்கிரஸுக்கு பல வேலை, தேஜஸ்விக்கு இது ஒன்று தான் வேலை. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு? அவர் யாத்திரையெல்லாம் போகிறார். நம்ம ஏற்கனவே இதை பற்றி விரிவாகவும் பேசலாம். அதில் முக்கியமான விஷயம் இப்போ தேஜஸ்வி பண்ணிகிட்டு இருக்க விஷயம், மாநிலம் முழுக்க இருக்கக்கூடிய, அதான் கூப்பிட்றாரு அடுத்த வாரம் அன்றைக்கி, மாநிலம் முழுக்க இருக்கக்கூடிய அந்த தேர்தல் பணியாளர்கள் இருக்காங்களா வாக்குச்சாவடி, அவங்கள எல்லாத்தையும் கூப்பிட்றாரு. அதுவும் இல்லாமல் இவங்க திமுக அப்படி போட்டுருக்குதோ அதே மாதிரி தேர்தல் பொறுப்பாளர்களை போட்டு அவங்க வேலை செஞ்சிட்ருக்காங்க. பிஜேபி ஃபார்முலா தான். ஒரு ஊரில் போன தடவை நமக்கு எந்த ஓட்டு விழலை, எந்த ஓட்டு விழுந்தது, அந்த ஓட்டை விழுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், யாரோ இழுக்கணும், என்ன பண்ணணும். இன்னும் சின்ன கட்சி ஒரு 2-3 கட்சிக்குது, அதையும் உள்ளே இழுங்க. பிரியங்கா காந்தியை வச்சு மாநிலம் முழுக்க ஒரு சுற்றுப்பயணம், அதாவது பெண்களுக்கு எதிராகவும், அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பட்டியலிட மக்களுக்கு எதிராகவும் இன்றைக்கி பிஜேபி எவ்வளோ அக்ரூவம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பிரியங்கா காந்தியை வச்சு ஒரு டூர் போட்டாங்களாம். 12 நாள் டூருங்கிறாங்க. ரொம்ப நல்ல முடிவு தான், இப்போயே வேலையை ஆரம்பிச்சிடணும். அப்போ வந்து தேஜஸ்வி யாதவ் பிரியங்காவை கூட்டு வந்து ஒரு ரவுண்ட் அடித்தாங்கன்னா அது கண்டிப்பாக இம்பேக்ட் வரும் ஒன்று. அதுக்கப்புறம் ராகுல் காந்தியே போன அந்த மாநாடு நடத்தினார், அதுவும் நல்ல இம்பேக்ட். பெரும்பாலான பத்திரிகைகள் இன்னமும் நல்ல ஒரு வார்த்தை போட்டிருந்தாங்க. ராகுல் காந்தி அந்த மாநாடு நடத்துறதுக்கு ஒரு வார்த்தை ஒன்று போட்டிருக்காங்க. அது எப்படி சொல்கிறதுனா, அப்பாடா ஏன்னா என்ன காங்கிரஸுக்கு ஒரு விடிவெளி ஏதோ ஒன்று போட்டிருக்காங்க. அப்பா இப்போவாது காங்கிரஸ் எந்திரிச்சது அப்படிங்கிற மாதிரியானது. ஏன்னா அது பல பேருடைய பார்வையில் படுது. சாரி, அதில் இன்னொன்று சொல்கிறாங்க, சிராக் பாஸ்வானுக்கு நடுக்கத்தை கொடுத்த காங்கிரஸினுடைய அந்த ஒரு கணக்கெடுப்பு. ஏன்னா ராகுல் காந்தி என்ன சொல்கிறாரு, இன்றைக்கி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அதிகாரம் பறிக்கப்படுகிறது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக வச்சு இன்றைக்கி நடக்கக்கூடிய குற்றங்களை பட்டிக்கிட்டு தான் அந்த மாநாடே போட்டார். அந்த மாநாடுக்கு இவ்வளோ கூட்டம் வரும்னு நினைக்கல. அதுக்கப்புறம் வந்து நிதிஷ்குமார் கட்சி பிஜேபியில் என்ன சொன்னாங்க, இல்லை காங்கிரஸ்க்கெலாம் கூட்டம் வரல, தேஜஸ்வி யாதவ் தான் கூட்டம்னு. அப்போ பத்திரிகை எழுதுறது பரவாயில்ல, மறைமுகமாக கூட தேஜஸ்விக்கு இவ்வளோ ஆதரவு இருக்குங்கிறது சிஎம் ஒத்துக்கிட்டார். அதுக்கு நிறையா வண்டிலாம் கொடுக்காம நிறைய பிரச்சனை பண்ணாங்க. இப்போ காங்கிரஸுடைய வாக்குகள், நம்ம இவருடைய வாக்குகள், அது நம்ம தேஜஸ்வி வாக்குகளை குறிவைக்கிறது யாருன்னா வேணும்னே நிற்கிறது பிரசாந்த் கிஷோர் தான். பிரசாந்த் கிஷோர் என்ன பண்ணுறாரு, அவர் வந்து அரசாங்கத்தினுடைய எதிர்ப்பு ஓட்டு வாங்கணும்னு நினைக்கிறார். இதை பிரசாந்த் கிஷோர் ஏற்கனவே உயர் வகுப்பை சார்ந்தவர். அப்போ உயர் வகுப்பை சார்ந்தவரான பிரசாந்த் கிஷோர் பாண்டேக்கு பிஜேபியுடைய ஓட்டு அப்படிங்கிறது தான் அவருக்கு விழும். அப்போ எந்த ஓட்டை பிரிக்க போகிறாரு? அப்போ அது வந்து எடுபடாது. இன்னும் குறிப்பாக சொல்கிறோம்னா, இன்னொரு வேறு ஒரு ரூட்டில் போயிட்டு இருக்குது போல. அதாவது பிரசாந்த் கிஷோரை வைத்து பிஜேபியும் சில வேலைலாம் பண்ணும், சும்மா சண்டை இருக்க மாதிரி சொல்கிறாங்க, அது வேறு ஏதோ விஷயம் போயிட்டுருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பிரியங்கா காந்தியுடைய பிரச்சாரம் முதல்ல பாட்னாவில் இல்லை,
அவங்க கடைகோடி இருக்கக்கூடிய இடத்துல தான் ஆரம்பிக்கிறாங்க. அதையும் தாண்டி அவங்க போகிற ரூட்லாம் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய ரூட் கம்மி தான். மற்றபடி பார்த்தீங்கன்னா பட்டியலின மக்கள் அதிகமாக குறி வச்சு தான் அந்த சுற்றுப்பயணம் போது நல்ல முடிவாக தான் பார்க்குறோம். அதையும் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் ஃபண்டு. ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம், இந்த தடவை வந்து தேஜஸ்வி ஒரு முடிவு பண்ணிட்டார். இந்த தடவை நம்ம வாழ்வாசாவா பேசியிருக்காராம். 10 வருடங்கள் நம்ம ஆட்சியில் இல்லை, இந்த தடவை நம்ம ஜெயிச்சே ஆகணும். எப்படி திமுக 10 வருஷத்துக்கு அப்புறம் எப்படியாவது ஜெயிக்கணும்னு சொன்னாங்களோ அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் பண்ணுங்கள். என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணுங்கள். பிஜேபி என்ன பண்ணும் என்ன பண்ணாது, நிதிஷ்குமார் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா அதை விட நம்ம அதிகமாக கொடுப்போம். இன்னொன்று அதை உறுதியாக சொல்லக்கூடிய அளவில் நம்மளுடைய வார்த்தை இருக்கணும். அங்கே போய் எல்லா கருத்துக்கணிப்பும் பெரும்பாலும் என்ன சொல்கிறாங்கன்னா, தேஜஸ்வி அப்படிங்கிற ஒருவர் மீது மக்கள் ரொம்ப அபிமானம் வச்சு இளம் தலைவர். இப்போ நிதிஷ்குமார்னாலும் பல்டிக். இப்போ நிதிஷ்குமார் வந்து ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட்டாக நிறுத்துறது ஏன் வந்து எடுபடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, நிதிஷ்குமாராக தேஜஸ்வியான்னு பார்க்கும்போது தேஜஸ்வி துணை முதல்வராக இருக்கும்போது அவர் மேலே பெரிய அலிகேஷன் இல்லை. அவர் அப்படி பண்ணிட்டார், தப்பு பண்ணிட்டார், அந்த மாதிரிலாம் இல்லை. அப்போ ஒரு இளம் தலைவராக ஒரு பெரிய கம்யூனிட்டியிலேருந்து வராங்க போது இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடாதுன்னு மக்கள் என்றாங்க. அதுதான் இங்கே பிஜேபிக்கு ஒரு பெரிய தலைவலி. எப்படி அதை எதிர்கொள்ள முடியுதுன்னு தெரியல. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவர் வந்து நிதிஷ்குமார் வேலைக்கு ஆகாது, ஊழல் பண்ணியிருக்காருன்னு இதே பிஜேபி சொன்னது. அப்போ பிஜேபிக்கு அங்கே ஒரு நெருக்கடி இருக்குது. இப்போ ஷிண்டேலாம் யாருன்னு தெரியாது, நீங்கள் டெவலப் பண்ணிடலாம். ஹரியானாவில் டெவலப் பண்ணலாம் உங்கள் கட்சி, டெல்லியில் டெவலப் பண்ணலாம் உங்கள் கட்சி. ஆனால் இன்றைக்கி பீகாரில் போயிட்டு நீங்கள் என்ன பேசுவீங்க? இவர் நம்ம நிதிஷ்குமார் ரொம்ப நல்லவர் அப்படின்னு பேசுனீங்கன்னா அது பேக் ஃபயர் ஆகும், அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. எல்லோரும் கேட்குறாங்க, சில பேர் எங்கள் நாடாளுமன்றத்தில் மட்டும் எப்படிங்க ஜெயிச்சாங்க? நாடாளுமன்ற தேர்தல் யாருக்கான தேர்தல்? மேலே மோடி வேணுமா வேணாமாங்கிற தேர்தல். அது ஓகே. ஆனால் இங்கே அப்படி இல்லை, களம் வேறு மாதிரி இருக்குது. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அப்போ இருந்த தேஜஸ்வி இப்போ இல்லை. அப்போ அவங்களுக்கு நாடாளுமன்ற தேர்தல்னு அசால்ட். அப்போ காங்கிரஸுக்கு தான் தலைவலி, காங்கிரஸ் வேலை செய்ய மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தெரியும், கூட்டம்னு அளவும், அதாவது ராஷ்ட்ரிய ஜனதா தளமும் சரி, அதனுடைய கூட்டணி கட்சிகளும் சரி, இந்த வேகம் எடுக்கும்போதே தெரியுது இவங்க எப்படி பண்ண போகிறாங்கன்ட்டு. அதுக்கு தான் இப்போ பீகாருக்கு நிதி கொடுத்துருக்காரு ஐயா மோடி. ஆனால் நிதி கொடுத்தாலும் என்ன சிக்கல்னாங்க, அங்கே போய் நீங்கள் மக்கள்கிட்ட பேசினா, பாட்னா போயிருந்தீங்கன்னா தெரியும், அங்கே இருக்க மக்கள்கிட்ட பேசுனீங்க என்னென்னா ரொம்ப நல்ல மக்கள், அவங்க வந்து அந்தளவுக்கு படிப்பறிவு இல்லாத மக்கள், அவங்கக்கிட்ட இதெல்லாம் தெரியாது. ஏன் போன தடவை கூட நீங்கள் ஆட்சி மாற்றம் வரல அப்படின்னா, போன தடவை வந்து தேஜஸ்வி யாதவ், அந்த லல்லு பிரசாத் யாதவ், அந்த கட்சியில் பலபடி அந்த பப்பு யாதவ் நிறைய குளறுபடி, அது பேசினா அது ஒரு எபிசோடு போகும். இன்றைக்கி காங்கிரஸ், அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இந்த கணக்கு தான், இஸ்லாமியர்கள், நம்ம யாதவர்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டியலின மக்கள், அதையும் தாண்டி குறுமி இன மக்கள் 2.5% நம்ம நிதிஷ்குமார் அங்கேருந்து இங்கே வருது. அதுக்கப்புறம் குஷ்வா சமூக மக்கள் இருக்கக்கூடியவங்க மத தலைவர், அந்த தலைவர் ஏற்கனவே தேஜஸ்வி பார்த்துருக்காரு. அநேகமாக அவங்களுக்கு ஏதாவது ஒரு 2-3 சீட்டு கொடுத்து உள்ளே எடுத்தால் இன்னும் சௌரியமாக தான் இருக்கும். அதனால் வலி அதிகமாக இருப்பது தேஜஸ்விக்கு. அவர் கண்டிப்பாக ஜெயிப்பார் நம்ம நம்புகிறோம். அதுவும் இல்லாமல் பிரியங்கா காந்தி இது மாதிரி வந்து அவங்க முதல்லலாம் பண்ணல. ஏன்னா உங்களுக்கு உத்தவ் தாக்கரேவும் சரத்பவாரும் அப்போ வந்து நம்ம காங்கிரஸை வந்து வலிக்கு கொண்டுறதுக்கு நிறையா ட்ரை பண்ணாங்க, ஒன்றும் செட் ஆகலை. உங்களுக்கு தெரியும், காங்கிரஸ் வந்து இன்னும் நல்லா போராடி இருக்கலாம். நம்ம இதில் நம்ம மகாராஷ்டிராவில் பிரியங்கா காந்திக்கு கூடின கூட்டத்தை நீங்கள் பார்க்கணும். உத்தவ் தாக்கரேக்கு கூடுறத விட அதிகமாக கூட்டம் கூட்டிச்சு மகாராஷ்டிராவில் இவங்களுக்கு. ஆனால் என்ன சிக்கல் வருது, கடைசியாக இந்துத்துவம் அப்படிங்கிற ஒன்றை மையப்படுத்தி இருக்கக்கூடிய உத்தவ் தாக்கரே சாயம் போயிடுச்சு அப்படின்னு பாரம்பரியமான இந்துத்துவ ஓட்டுகளே அவர் கிடைக்கல. இந்த மதச்சார்பற்ற ஓட்டுகள் இருக்குல்ல, இஸ்லாமிய வாக்குகள், அதுவும் கிடைக்கல. அதான் பிரச்சனை. ஏன்னா சென்ட்ரலில் வரும்போது யாரும் சொல்லாத விஷயம், சென்ட்ரலில் வரும்போது மகாராஷ்டிரா மக்கள் காங்கிரஸ் வரணுன்ட்டு மொத்தமாக ஓட்டு போடுறாங்க. ஸ்டேட்டில் வரும்போது எப்படி உத்தவ் தாக்கரே தானே வருவாங்க, உத்தவ் தாக்கரேக்கு ஏன் நம்ம ஓட்டு போடணும், இவர் ஒரு இந்துத்துவா தானே அப்படின்ட்டு அந்த மக்கள் ஓட்டு போடல. அதுதான் இவ்வளோ பெரிய வீழ்ச்சி. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உத்தவ் தாக்கரே கட்சி இவங்களுக்கு ஓட்டு போடல காங்கிரஸுக்கு. ஏன்னா காங்கிரஸ் வந்து பாபர் மசூதி அடித்து தப்புன்னு சொல்லுது. எலெக்ஷன் முடிஞ்ச உடனே பாபர் மசூதி அடித்து ரைட்டுன்னு சொல்லி ஒருத்தர் ஃபோட்டோ போடுறாரு உத்தவ் தாக்கரே கட்சி. இது வரைக்கும் அவர் மேலே நடவடிக்கை எடுக்கலை. அப்போ உத்தவ் தாக்கரே ஏற்கனவே ஒரு இந்துத்துவா தான், அதில் மாற்று கருத்தே இல்லை. அதனால் மகாராஷ்டிரா விஷயம் இங்கே எதிரொலிக்காது. அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நமக்கு நல்லா ஒரு ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி கண்டிப்பாக இது மேற்கு வங்காளம் கண்டிப்பாக மம்தா தாங்க, எழுதி வச்சுக்கோங்க. இப்போயே நம்ம சொல்கிறோம், இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் மம்தாவை பெரிய ஒரு சம்பவம் நடந்தாலுடைய மம்தா இதில் ரொம்ப மார்ஜினில் தோப்பாங்க இந்த தடவை பிஜேபி. ஏன்னா அங்கே நிறைய நண்பர்கள் இருக்கிறனால சொல்கிறேன். பீகாரை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாத்தையும் கல இதார்த்தெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ இப்போ உள்ள தெரியாத ஆட்கள், பட் ஓரளவுக்கு படிக்கும்போது நான் ஒரு விஷயம் நல்லா தெரியுது. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை தேஜஸ்வி ஒரு
ஒரு பெரிய அடி அடிப்பார். காங்கிரஸ் சொல்லுது இது ஒரு வாய்ப்புன்னு ராகுல் காந்தியே சொல்லியிருக்காங்க. இது வந்து எப்போ பார்த்தாலும் தோத்துக்கிட்டே இருக்கும், இந்த தடவை நம்ம வேகமாக எந்திரிக்கணுங்கிறது ஒரு நல்ல முடிவாக பார்க்குறோம். பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.